கைஸ், நீட் எக்ஸாமில் இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வரும். இந்த ஒரு டேபிளில் படித்தாலே இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட் அவுட்லைனே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான கான்செப்ட் கேப்சூல் அப்படின்ற சீரீஸில் இந்த டேபிளை கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. செல் டைப்பு, செல் வால், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் ஒரு 5 கிங்டம் கொடுத்துருக்காங்க. மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இதை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செல் டைப் பொறுத்த வரைக்கும் மொனேரா மட்டும் ப்ரோகேரியோட்டிக்கு, பாக்கி 4 பேரும் யூகேரியோட்டிக்கு. அப்போனா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸும் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இவங்க 4 பேருக்கும் இருக்கும். இவங்க கிட்ட வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. அடுத்து செல்வால் பார்த்தீங்கன்னா மொனேராக்கு நான் செல்லுலோசிக், செல்லுலோஸ் இல்லாத மெட்டீரியல் செல்வால்ல இருக்கும். அது பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட் சேர்ந்த கண்டென்ட். அண்ட் புரோட்டிஸ்டாக்கு ஒரு சில மெம்பர்ஸ்க்கு செல்வால் இருக்கும், ஒரு சிலருக்கு செல்வால் இருக்காது. அண்ட் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் செல்வால் இருக்கும், அதில் கைட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கும். பிளான்டேல டெஃபினட்டாக செல்வால் இருக்கும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அனிமாலியாக்கு செல்வால் கிடையாது. இப்போ பாருங்க, இவங்க 4 பேருக்கும் செல்வால் இருக்குது, இவருக்கு மட்டும் செல்வால் இல்லை. அடுத்து நியூக்ளியர் மெம்பரேன் நான் சொன்ன போதே ப்ரோகேரியோட்டிக்கு வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஓகே, வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது, அப்போனா நியூக்ளியர் மெம்பரேன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதே போல் நியூக்ளியர் மெம்பரேன் மொனேராக்கு மட்டும் கிடையாது, பாக்கி 4 பேருக்கும் இருக்குது. அப்போ பாடி ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் மொனேரா வந்து யூனிசெல்லுலார், ஸோ செல்லுலார்னு போட்டுக்கலாம். புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார், அதனால் அங்கேயும் நான் செல்லுலார்னு போட்டுக்கிறேன். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் வந்துட்டு யூனிசெல்லுலார், மற்றவங்களாம் மல்டி செல்லார் அல்லது அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இந்த லூஸ் டிஷ்யூ ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு சிலர் மல்டி செல்லார், ஒரு சிலர் லூஸ் டிஷ்யூ ஆர்கனைசேஷன். பிளான்டே பொறுத்த வரைக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு சில எக்ஸாம்பிள் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ணும், ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். சரியா? அனிமாலியா பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு சிலர் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு சிலர் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது அனிமல் கிங்டமில் டீட்டெயிலாக படிப்பீங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் மொனேரால ஆட்டோட்ரோபிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக்கும் இருக்குது. சொந்தமாகவும் ஃபுட்டை தயாரிப்பாங்க, இன்னொரு ஆர்கனிசத்தையும் ஃபுட்டுக்கு டிபெண்ட் பண்ணியும் இருப்பாங்க. ஆட்டோட்ரோபிக்கில் கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக் வரும். கீமோனா கெமிக்கல், இப்போ கெமிக்கல் ஆக்சிடேஷன் பண்ணி அதில் வர ஏடிபி வச்சு ஃபுட்டை தயாரிக்கிறது. ஃபோட்டோசிந்தட்டிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா லைட் எனர்ஜி மூலமாக ஏடிபி உருவாக்கி அதை வச்சு ஃபுட்டை தயாரிக்கிறது. ஹெட்ரோட்ரோபிக்கில் சாப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக் இருக்குது. செத்து போன பிளான்ட் அனிமலை சாப்பிட்டு அதுலேருந்து நியூட்ரன் எடுக்கிறது சாப்ரோஃபைட்டிக்கு. பேராசைட்டிக் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் அட்டாக் பண்ணி அதுலேருந்து நியூட்ரன் எடுக்கிறது. ரைட்? ஸோ புரோட்டிஸ்டாலையும் உங்களுக்கு ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக் வரும். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்கில் வருது. அண்ட் ஃபங்கையில் ஹெட்ரோட்ரோபிக் வரும், அதில் சாப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக் வருது. அண்ட் பிளான்டேல ஆட்டோட்ரோபிக் தான் எல்லாருமே சொந்தமாக ஃபுட்டை தயாரிப்பாங்க. அனிமாலியாவில் ஹெட்ரோட்ரோபிக்கு அது வருது. அப்போ அந்த ஹெட்ரோட்ரோபிக்கில் ஹோலோசோயிக், சாப்ரோஃபைட்டிக் வரும். இதில் ஹோலோசோயிக் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஃபுட்டை இன்ஜெக்ஷன் பண்ணி, டைஜஷன் பண்ணி, நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணி, அப்புறம் அந்த நியூட்ரியண்ட்டை ஸ்டோர் பண்ணி வேஸ்ட்டை எஜெஷன் வெளியேறுது பாருங்க, இதுதான் ஹோலோசோயிக். ரைட்? ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.